திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறவர் 10ஆம் திருமுறையாக திருமூல நாயனார். திருமூலருடைய திருமந்திரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் 1ஆம் தந்திரம், 2ஆம் தந்திரம், 3ஆம் தந்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது திருமூலருடைய 10ஆம் திருமுறை, திருமூல நாயனார் அருளி செய்தது. இந்த 3ஆம் தந்திரத்தில் 6ஆம் பாடல், 6வது பாடல் பிரத்யாகாரம். இந்த பிரத்யாகாரத்தில் 5 பாடல் பாடிட்டோம். அவர் மூச்சு பயிற்சியை எப்படியெல்லாம் செய்யறதுன்றத இந்த பாடலில் கொடுத்துருக்காரு, எப்படியெல்லாம் நம்ம பண்ணணும்னு. இது நம்ம குரு மூலம்தான் இதெல்லாம் செய்யணும். வாங்க நம்ம மறுபடியும் மிச்சம் விட்ட பாடலை படிப்போம். எங்களுடைய பதிவை பார்த்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். திருச்சிற்றம்பலம். மூலத்துவாரத்தை முக்கரமிட்டிரு, மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு, வேலொத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்திது தானே. பாருங்க, மூலத்துவாரத்தை முக்கரமிட்டிரு, அவர் சொல்கிறதெல்லாம் கவனிக்கணும். மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திடு, வேலொத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்திது தானே. எரிவிடும் வாசர் கிருவீரன் மேலே, கருவிடும் வாசர் கிருவீரர் கீழே, உருவிடும் ஜோதியை உள்கவல்லார்க்கு, கருவிடும் ஜோதி கலந்து நின்றானே. இப்படியெல்லாம் நீங்கள் செய்யும்போது நம்மளுடைய உள்க வல்லார்க்கு இந்த உருவிடும் ஜோதியை உள்ள நம்ம ஆன்மாவில் எரியிற ஜோதியை நம்ம காணலாம். கருவிடும் ஜோதி கலந்து நின்றானே, அதுக்குள்ளே சிவபெருமான் கலந்துருக்கார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன வெளி தான் திருச்சிற்றம்பலம். அந்த சிற்றம்பலத்துக்குள்ளே தான் நடராஜர் ஆடுறார். அம்பலம்ன்றது பெரிய வெட்ட வெளி, உள்ளே ஆடுறது சிற்றம்பலம். அந்த கரைதல் உள் நோக்கல் பிரத்யாகார பெருமையை தாமே. உருவிடும் ஜோதியை உள்க வல்லார்க்கு, கருவிடும் ஜோதி கலந்து நின்றானே. ஒருக உபாதியை ஒன் சோதி தன்னை, பிரித்துணர் வந்த உபாதி பிரிவை, கரைத்துணர் உண்ணல் கரைதல் உள்நோக்கல் பிரத்யாகார பெருமையதாமே. புறப்பட்ட வாயு புகாவிடா வண்ணம், திறப்பட்டு நிச்சயம் சேர்ந்துடன் நின்றால், உறப்பட்டு நின்றது உள்ளமும் அங்கே, புறப்பட்டு போகான் பெருந்தகையானே. புறப்பட்ட வாயு புகாவிடா வண்ணம், திறப்பட்டு நிச்சயம் சேர்ந்துடன் நின்றால், உறப்பட்டு நின்றது உள்ளமும் அங்கே, புறப்பட்டு போகான் பெருந்தகையானே. சரியான முறையில் நம்ம இந்த மூச்சு பயிற்சி செய்தோம்னா போகிறதும் இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குதுன்றத அருமையாக சொல்கிறாரு. குறிப்பின் உள்ளே குவளையன் தோன்றும் வெறுப்பிருள் நீங்கி, விகிர்தனை நாடும் சிறப்புறு சிந்தையை சிக்கென்றுணரில் புரு காட்சி அமரருமாமே. சிக்கென்றுணரில் அரிப்புறு காட்சி அமரருமாமே. அந்த அமரர்கள் போல வாழலாம் அப்படின்றாரு. அரிப்புறு காட்சி அமரரும் ஆமே அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்கிறாரு. இப்போ நம்ம பாடலை பாடுவோம். மூல துவாரத்தை மொக்கரமிட்டு, மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு, வேலொத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்திதுதானே. எரிவிடும் வாசற் கிருவீரன் மேலே, கருவிடும் வாசற் கிருவீரர் கீழே, உருவிடும் ஜோதியை
உள்க வல்லார்க்கு கருவிடும் ஜோதி கலந்து நின்றானே. ஒரு கால் உபாதியை ஒன் சோதி தன்னை பிரித்துணர் வந்த உபாதி பிரிவை கரைத்துணர் உண்ணல் கரைதல் உள்நோக்கல் பிரத்யாகார பெருமையதாமே. புறப்பட்ட வாயு புகவிடா வண்ணம் திறப்பட்டு நிச்சயம் சேர்ந்துடன் நின்றால் உறப்பட்டு நின்றது உள்ளமும் அங்கே புறப்பட்டு போகான் பெருந்தகையானே. குறிப்பினின் உள்ளே குவளையம் தோன்றும் வெறுப்பிருள் நீங்கி விகிர்தனை நாடும் சிறப்புரு சிந்தையை சிக்கென்றுணரில் அரிப்புரு காட்சி அமரருமாமே. சிறப்புரு சிந்தையை சிக்கென்றுணரில் அரிப்புரு காட்சி அமரருமாமே. 10 பாடல்களையும் 2ஆம் பாகமாக பாடிட்டோம். திருமூல நாயனார் அருளி செய்த 3ஆம் தந்திரம் 6 பிரத்யாகாரம். இந்த பிரத்யாகாரத்தில் வந்த பாடலை பாடினோம், படித்தோம். இதையெல்லாம் செய்யணும்னு நினைக்காதீங்க. குருவோட அருளோடு தான் நம்ம செய்யணும். குருவோட துணை இல்லாமல் நம்ம இந்த நிலையெல்லாம் போகக்கூடாது. ஆகையினால இதையெல்லாம் பாடுறதே நமக்கு வல்லமையை தரும். ஏன்னா முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவரை என ஓதும். இதில் பிராணாயாமம் பண்ணுறதுக்கான வேலையே கிடையாதான். இந்த பாடலை அவர் எப்படி பாடியிருக்காரோ அது மாதிரி பாடினோம்னா பிராணாயாமம் கரெக்டான லெவலில் ஏறி இறங்கிடுமா. அந்த மாதிரி இந்த பாடலை குறிப்பினின் உள்ளே குவளையம் தோன்றும் வெறுப்பிருள் நீங்கி விகிர்தனை நாடும் சிறப்புரு சிந்தையை சிக்கனன்றுணரில் அரிப்புரு காட்சி அமரருமாமே. இந்த சிறப்புரு சிந்தையை சிக்கென்றுணரணும். நீங்கள் உணர்ந்தாலே போதும். அரிப்புரு காட்சி அமரருமாமே, அந்த தேவர்கள் காண்கிற காட்சியை நாம் காணலாம் அப்படின்ட்டு சிவபெருமான், அதாவது நம்ம திருமூல நாயனார் அருளியிருக்காரு. இதையெல்லாம் பாடி கேட்டு பலனடைங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.